ஹே செலிபிரிட்டிஸ், இன்றைக்கி வந்து நம்ம சென்னையிலேருந்து கிளம்ப போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட விலாகில் வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. நான் சென்னை வந்தது, எதுக்காண்டி வந்தது, சதீஷனை விட்டுட்டு போனது, அதெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. இன்னையோட நான் சென்னை வந்து 7 days கிட்ட ஆயிடுச்சு. இன்னையோட நம்மளோட கோர்ஸ்மே வந்து முடிஞ்சிச்சு. ஆனால் இன்னும் 1 month இருக்குது. அக்டோபர் மந்த் ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதில் வந்து நான் ஃபுல்லாக அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பண்ணேன். என்னென்ன அசைன்மெண்ட்ஸும் நான் வந்து சொல்கிறேன், என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இன்னையோட நம்ம வந்து இந்த ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு பக்கம் பார்த்து கிளம்ப போகிறோம். பஸ்ஸுமே வந்து புக் பண்ணிட்டேன். 9:30 கோயம்பேடில் வந்து பஸ்ஸு. இன்னைக்கு வந்து பஸ்ஸு 9:30, நாளைக்கு காலைல 7 தான் வந்து ரீச் ஆகும். ஸோ தனியாக வந்து ட்ராவல் பண்ண போகிறேன். அதுதான் வந்து இதில் வந்து பெரிய ஹைலைட்டு. நான் தான் சதீஷ் வந்து எதுக்குறா நீ வந்து கூப்பிட்டு நீ அவனும் வரணும், அப்புறம் திருப்பியும் 2 பேர் சேர்ந்து போகணும், அதுக்கு வேஸ்ட்டாக அமௌண்ட்டு, பஸ் டிக்கெட் தானே வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் வேணாம், நானே வந்துடுறேன், தனியாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக நைட்டு 11 மணிக்கு பஸ் வந்து புக் பண்ணிட்டேன். ஸோ இன்னைக்கு ஃபுல் டே நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து காட்டுறேன். சதீஷ்மே அங்கே வந்து வீடியோ எடுக்க சொல்லியிருக்கேன். ஸோ 2 வீடியோவும் மாற்றி மாற்றி வந்து பாருங்கள். இந்த வீடியோ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. அதுவுமே எதுக்காண்டி நான் வந்து இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்றது நான் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸ்டுடியோவுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் வீடியோ பண்ணுறேன். ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? 1 week ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட்டு 1 மாதம் ஆன மாதிரி இருக்குது. உண்மையிலேயே லைஃப்லேயே ஒரு லாங்கஸ்ட் 1 வீக்னால் அது இதுவாக தான் இருக்கும். ஏன்னா திருப்பி நான் அதை சொல்கிறதாவே இருக்கும். என்னென்னா, நான் கல்யாணம் ஆகி ஒரு 1 week தான் தனியாக இருந்தோம். அதுக்கப்புறம் 5 வருஷமாக ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் நான் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம யூடியூப் சேனல் எல்லாமே என்ன பண்ணாலும் எல்லாத்துலேயும் ஒன்றாவே தான் இருந்திருக்கோமா. திடீர்னு ஒரு வாரம் சடனாக இல்லாமல் இருக்குதுன்றது ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. ஏன்னா ஷண்மு வந்து அங்கே போயிட்டு அவங்க ட்ரைனிங் பண்ண அந்த அவங்க எடுத்த பிக்சர்ஸ் இதெல்லாமே எனக்கு அப்பப்போ அமுச்சு விடுவாங்க. அதை பார்க்குறப்போ உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, ஏதோ ஒன்று வாழ்க்கையில் உருப்படியாக பண்ண ஆரம்பிச்சிட்டா, நல்லா பண்ணுறா, நல்லா வந்துருவா அப்படின்ற ஒரு ஹோப் எனக்கு இப்போ தான் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி எத்தனையோ விஷயங்கள் அவளை நான் இன்வால்வ் பண்ணியிருக்கேன். இதை பண்ணு, அதை பண்ணு, உனக்குன்னு ஒரு கெரியர் இது பண்ணிக்கோ, சும்மா என்னவே டிபெண்ட் பண்ணி இருக்காத. ஏன்னா இப்போ நம்ம பண்ணுற இந்த யூடியூப் சேனல்லையுமே அவள் ஜஸ்ட் வீடியோவில் வந்துட்டு போகிறான், அவ்வளோதான். மற்றபடி என்ன பேசணும், என்ன பண்ணணும், என்ன வீடியோ பண்ணணும் எல்லாமே வந்து என்னோட பார்ட் அதில் அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு எப்பயுமே அது தோண்டிகிட்டே இருக்கும். நீ என்ன பண்ண போகிற, நீ உனக்குன்னு ஒரு கெரியர் வேணும். இப்போ எனக்கு நான் வந்து ஒரு வேலை பார்த்துட்ருக்கேன் ஐடியில். 2 பேர் சேர்ந்து தான் வந்து யூடியூப் பண்ணுறோம். ஆனால் உனக்குன்னு ஒரு விஷயம் இருக்கணும்ல, அது என்ன பண்ண போகிற அப்படின்னு தான் எப்பயுமே இது பண்ணிட்டு இருப்பேன். அதுக்கு நிறையா ஸ்டெப் எடுத்து வச்சுருப்போம். அப்பப்போ ஏதாவது ஒரு இதில் ஜாயின் பண்ணி விடுவேன், இதை பண்ணி பாருன்னு. அது எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃபெயிலியராக தான் போய் முடிஞ்சிருக்கு. பட் இந்த தடவை ஒரு நல்ல ரிசல்ட் இருக்க மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது. அவளோட ஒர்க்லாம் வந்து பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த பக்கம் பார்த்தா மேகி சாப்பிட்டுட்டு லேபிடோ புக் பண்ணி நம்ம வீடியோ பண்ண போனோம்னா மேடம்க்கு இன்றைக்கி சாயங்காலம் 6 மணியோட முடியுதான். ஃபஸ்ட் டைம் அவளையே வந்து ரெட் பஸ்ஸில் பஸ் புக் பண்ண சொன்னேன். என்னை பண்ணி கொடுந்தா சொன்னான். இல்லை நீ பண்ணு, அப்போ தான் உனக்கு தெரியும். அடுத்து நீ தனியாக போகணும் வரணும்னா உனக்கு அப்போ தான் தெரியும். எல்லாத்துக்குமே ஒரு பர்சனை என்னையை வந்து எப்பயுமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்றதான். ஷண்முக்குன்னு இல்லை, எல்லா பொண்ணுங்களுக்குமே அதுதான் நான் எதிர்பார்ப்பேன். அப்படி தான் இருக்கணும். ஆம்பளைங்களை டிபெண்ட் பண்ணி எப்பயுமே பொண்ணுங்க இருக்கக்கூடாது. அவங்களுக்கு இண்டிபெண்ட்டாக ஒரு கெரியர் இருக்கணும், யாரையும் எதிர்பார்க்காம இருக்கணும். ஸோ இப்போ அவளாக ஆசைப்பட்டு ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ மேடம் வந்து ஃபஸ்ட் டைம் லைஃப்லேயே பஸ்ஸில் தனியாக வர போகிறாங்க ஃப்ரம் சென்னை டு மதுரை. நேற்று நைட்டு தான் புக் பண்ணால் உட்காந்து சொல்லி கொடுத்துருந்தேன், இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். பண்ணியிருக்கா. ஸோ ஃபஸ்ட் டைம் அவளாக வந்து சென்னையில் வர போகிறான். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, ஆனால் அவள் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கா. அதெல்லாம் நான் வந்துடுவேன்டா, பிரச்சனை இல்லைடா அப்படின்னு சொல்கிறா. வரட்டும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணட்டும். இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் கூட வீட்டில் திட்டுவாங்கன்னு நினச்சேன். பட் அப்பா வந்துட்டு இல்லை கண்மையை வர சொல்லு, அப்போ தான் தைரியம் வரும், அதெல்லாம் வரட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார். மற்ற வீட்டிலலாம் அதை ஒத்துக்க மாட்டாங்க. பட் எனிவே நல்லபடியாக வரட்டும். ஸோ ஒரு வாரம் ஆச்சு பார்த்து எங்கள் மிஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் கொடுமை என்ன தெரியுமா, சிண்டு தேவை பார்த்துமே எனக்கு ஒரு வாரம் ஆகிப்போச்சு. நானும் ஷண்மும் ஊருக்கு போன அன்னைக்கு அடுத்த நாள் அம்மா வந்து தேனிக்கு 2 பேரையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஏன்னா தனியாக அவங்க 2 பேரையும் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நானும் ஆஃபீஸ் போயிடுவேன், அப்பாவும் ஆஃபீஸ் போயிடுவாங்க, அம்மா மட்டும் தான் வீட்டில் இருப்பாங்களா. ஸோ கொஞ்சம் ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டம். அதனால் ஒரு 1 வீக் நானும் போயிட்டு ஜாலியாக பொண்ணு வீட்டில் இருந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அக்கா வீட்டுக்கு போயிட்டாங்க. அங்கே தான் இருக்காங்க. இப்போ நான் வந்து அவங்கள தான் கூப்பிட போகிறேன். ஸோ அவங்களையுமே 1 வீக் கழிச்சு இப்போ தான் பார்க்க போகிறேன். எங்களை கேட்கவே இல்லையாங்க. என்ன ஃபீலிங்கா? நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. ஸோ பார்ப்போம், ஒரு வாரம் கழிச்சு பார்க்க போகிறேன். அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்ப்போம். அவங்கள போய் கூப்பிட்டுட்டு வந்துட்டு நாளைக்கு காலைல ஷண்முகம் வந்துடுவா. அதுக்கப்புறம் பேக் டு நார்மல் ரொட்டீன் லைஃபு பார்ப்போம்.
ஸோ நம்ம இப்போ ஸ்டூடியோ என்னாச்சு லிஃப்ட்மே வந்து இருக்குது. நம்ம வந்து போச்சு லிஃப்ட்லேயே போனால் டக்குனு ஒரு நிமிஷத்தில் போயிடலாம். இதெல்லாம் வந்து படியில் இருக்குது. கொஞ்சம் காலையில் ஆஃபீஸ் பண்ண மாதிரியே இருக்கணும். பாஸ் நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். இப்போ வந்து எனக்கு டெய்லியும் வந்தனால அப்படியே வந்து அழைச்சி வச்சு ஈஸியாக ஒரே ஒரு இருக்கும் ஒரே ஒரு யூஸ் வரும். ரேபிடோ புக் பண்ணி வந்தாச்சு. திருப்பி இங்கேருந்து ரேபிடோ புக் பண்ணி திருப்பி ரூமுக்கு போயிடுவேன். எனக்கு இன்னும் நிறைய கதெல்லாம் வந்து உங்ககிட்ட சொல்லணும். ஓ அப்படியா விஷயம். இந்த பக்கம் பார்த்தா அப்பாவோட காரில் தான் போயிட்டு கூப்பிட போகிறேன். கார் ஆனால் கொடூரமாக இருக்குது. ஒரு 2-3 நாளாக வந்து வேறு ஒரு ஒர்க்குக்கு நம்ம காரை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கானுங்க பசங்க. அதனால் ரொம்ப கொடூரமாக இருக்குது. அது என்னன்றதை நான் தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஒரு மிகப்பெரிய வெடிகுண்டை வந்து நம்ம வாழ்க்கையில் போட்டாங்க. அதை பற்றி நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு 10 வருஷமாக எங்கள் கூட இருந்த ஒரு விஷயம் இனிமேல் எங்கள் கூட இருக்க போகிறது இல்லைன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும். அதை பற்றி போயிட்டு வந்துட்டு நானும் சண்முகம் சேர்ந்து பேசுகிறோம், சேர்ந்து சொல்கிறோம். லைஃப்பில் ரொம்ப மேஜரான ஒரு விஷயம் அது. முக்கியமாக ஒரு நாள் கூட நான் அப்படி ஆகும்னு யோசிச்சு கூட பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு. பார்ப்போம், போயிட்டு வந்து நான் அதையும் சொல்கிறேன். இன்னைக்கு வந்து லாஸ்ட் டே. இன்னைக்கு வந்து என்ன ஷூட் பண்ண போனோம்னா நியூ பார்ன் ஷூட் வந்து பண்ண போனோம். எனக்கே வந்து ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. 23 days தான் ஆகுது அந்த பாப்பாவுக்கு. நேற்று ஷூட்டுமே வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. நானும் அந்த ஃபோட்டோ எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. மேம் செம்மையாக வந்து சொல்லி கொடுத்தாங்க. சூப்பராக வந்து பண்ணியிருந்தேன். ஒரு ஃபோட்டோ எடுக்க சதீஷ்க்கு வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சுட்டே இருந்தீங்க. பாரு இது நான் எடுத்தேன், இது பாரு நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டே இருந்தேன். அதுவே எனக்கு வந்து செம்ம ஜாலியாக இருந்துச்சு. நான் எப்படி சொல்கிறதுனே வந்து தெரில. என்னோட லைஃப்லேயே ரொம்ப நாளுக்கு அப்புறம் நேற்று தான் வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்தேன். சதீஷும் நைட்லாம் சொல்லிட்டு இருந்தேன். நைட்லாம் எனக்கு தூக்கமே வரல பார்த்துக்கோங்க. 1:30 தான் தூங்கினேன். ஸோ காலையில் கிளாஸுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 1:30 கண்ணை மூடி அப்படியே தூக்கம் வரல. சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நேற்று வந்து 4 பேபிக்கு வந்து எடுத்தோம். 3 months பேபி, அப்புறம் 6 months, அப்புறம் 9 months, அப்புறம் 12 year பேபி. 1 year ஆகுது எனக்கு. 4 பேபிக்குமே வந்து எடுத்தோம். 4 ஃபோட்டோஸும் வேறு லெவலில் இருந்துச்சு. ஃபோட்டோஸும் நான் வந்து நானே ரீடச் பண்ணிட்டு அப்லோட் பண்ணுறேன். பயப்படாதீங்க, நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து இன்னைக்கு வந்து நியூ பார்ன் ஷூட்டு. ஸோ அதுக்கு தான் என்ன செட்டப் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்னொரு மேம் லக்ஷனா மேம் அவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே பார்ப்போம். ஓகே, தேனி வந்தாச்சு. பா சிண்டு தேவ்லாம் பார்த்து 1 week ஆச்சு. ஞாபகம் இருக்கான்னு கூட தெரில. ஒரு தடவை கூட ஒரு ஃபோன் கூட பண்ணல, ஒரு வீடியோ கால் பண்ணணுன்னு கூட ட்ரை பண்ணல. அம்மாட்ட கேட்டு கூட இங்கே வந்தால் வேற ஒரு உலகத்துக்கு போயிடுறாங்க, நம்மளை மறந்துடுறாங்க. அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு அப்படியே போடு. நிற்கிறான் பாருங்க, தேவ் நிற்கிறான் பாருங்க, கை காட்டுறான் பாருங்க. நான் மயில்னி. ஹாய் தம்பி பா சுருத்தாரு செலிபிரிட்டி. உங்க பாதம் பட்ட இடத்துல நான் படுத்தே தூங்குவேன். உங்க பாதம் பட்ட இடத்துல நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன். உங்க பாதம் பட்ட இடத்துல நான் உங்க பாதம் பட்ட இடத்துல இத பாருங்கப்பா, ரொம்ப புகழாதீங்க, எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது. ஏய் தேவ், என்னடா அங்க பாத்துட்டே இருக்க? என்னடா ஆடுறாவன் கோமுட்டி மாதிரி இருக்கேன். சொல்லு, நான் யாரு? நான் யாரு? சதீஷ் பாப்பாவா? பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. யாரா? ஏன் மாமா? சதீஷ் மாமா. தேவ் டைம் இல்ல. உபா அப்பா அப்பா சொல்றா. அப்பா உபா கூட. அப்பா உபா ஊருக்கு போமா? ஏய் ஊருக்கு போமாடா. பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. நம்ம இனி கிளம்பிடுமா? ஒரு ராஜ மரியாதை. ஒரு ஆள் உட்காந்து ஷூ வேற மாட்டி விடணும், செருப்பு வேற. நீ செருப்பு போட மாட்டியாடா? நீ ஏன் போட்டுக்க மாட்டியாடா? அது பாரு, சிண்டு தான் நல்ல புள்ள. பாரு மகிழ்னி நல்ல புள்ள, நீ பேட் காய்டா. ஏன்டா
பேசாமே இருக்க மாட்டியாடா? ஏண்டா வந்தப்ப கண்டுக்கவே இல்லை, இப்போ கார் எடுத்துட்டு கிளம்புறோன்னு தெரிஞ்சோன்னா அப்பா அப்பான்ற மகிழ்னி எங்க நீங்க கிளம்பிட்டீங்க? எங்கடா காணா? நொண்டிக்கால வச்சு தப்பிச்சிட்டான். அவன் இன்னொரு காலம் பாத்தியா அப்போ உங்க அம்மா எவ்வளவு புழுவுது பாத்தியா? செவ்வாய்க்கிழமை எக்ஸாம், திங்கக்கிழமை எக்ஸாம்னு உன்னைய கொடுமைப்படுத்துது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. உன் கூட சேர்ந்து உங்க அப்பாவும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? திங்கக்கிழமை லீவு, அது அப்படியே முறைக்குது பாருங்க அங்க இருந்து. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. அது மூஞ்சி போற போக்க பாருங்க. அல்ல எங்க கூடலாம் சேரக்கூடாது, அவங்க பிள்ளைங்க எங்க கூட சேரக்கூடாது. முடியலடா. 2 பேரும் கூட்டிட்டு போ, யார் வேணாம் சேரக்கூடாது அதெல்லாம் சொல்ல. ஏன்னா இது வந்து அந்த மாதிரி தான் வந்து எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு. இப்ப தெரியுதா ஏன் எங்க வீட்டுக்குலாம் வரமாட்டாங்கன்னு? ஓ அப்படியா விஷயம்? இதுல நியாயமா பிள்ளை ஜாலியா இருக்கட்டும்னு நினைக்கிறீங்க? போய் ஏறி உட்காந்துச்சு. அதை போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணி இறங்கு மிரட்டி கிளம்பா ஒரு ஃப்ரெண்டு யாராவது அங்கே வருவாங்க, இதை காரணமா போய் கூட்டிட்டு வரலன்ற காரணமா போய் அங்க போய் பார்த்து வரலாம். சரி பார்த்துட்டு வந்தா என்ன இப்ப என்ன? அதனால என்ன சொல்லு, அதனால இப்ப என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒண்ணும் இல்ல, மனசுல நிம்மதியா வாழ விடுங்க. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். அப்பாலாம் இப்ப ஒரு வாரமா எவ்வளவு ஜாலியா இருக்காரு தெரியுமா? பிரியாவும் ஜாலியா இருந்திருக்காங்க. ஆமா பிரியாவும் ஜாலியா தான் இருக்கு, சொல்லுச்சுல்ல. நியூபார்ன் ஷூட் வந்து முடிச்சுட்டு இன்னைக்கு எடுக்கிறதையும் சேர்த்து மொத்தமாக பென்ட்ரைவில் காப்பி பண்ணி ஊருக்கு போயிட்டு ரீடெஸ்ட்லாம் பண்ணி பார்க்கணும். எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, பிடிக்கலாம் போல இருக்குது. அது வந்து அதில் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுனே வந்து தெரில. இவெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் வந்து கற்காமல் இருந்திருக்கோமேன்ற ஒரு இதுவும் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து முன்னாடியே பண்ணியிருக்கலாமோ, இப்போ தான் வந்து பண்ணுறோம், இதே வந்து டூ லேட்டு தான், இதுக்கு முன்னாடி நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு வந்து தோணுச்சு. அதுக்கப்புறம் ஸோ ஓகே நம்ம இப்போலேருந்து கற்றுட்டு நம்ம இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கோம்ல, அதில் நினச்சாலும் ஹாப்பியாக தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்து மேம்கிட்டே வந்து கேட்போம், நான் எப்படி மேம் பண்ணுறேன், எதாவது மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேம்கிட்டே வந்து கேட்போம். மேமும் வந்து செம்ம ஃப்ரெண்ட்லி டைப்புங்க, ஜாலியாக பேசுவாங்க. படியேறி வந்து வச்சுருவாங்க உள்ள போகலாம். இந்த பக்கம் பார்த்தா என்னாலும் ஜாலியாவே இருக்கு, எல்லாரும் ஜாலியா இருக்காங்க, நான் ஜாலியா இல்லை. அப்ப நானு யாரு அங்க இல்லாம ஒரு வாரம் இங்க இருந்து ஜாலியா இருந்துட்டு ஜாலியா இல்லன்றாங்க பாருங்க. வச்சுட்டு வாந்தி எடுக்கவும் ஒண்ணு கடிக்கவும் பேரவும் இந்த மாதிரி பேசும்போது தான் காண்டாவது. பாய். ஸோ செட்டப் லைட்லாம் வந்து செட் பண்ணியாச்சு. இன்னும் கிளைண்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஷூட் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். சும்மா கை காட்டி பார்த்தேன், நல்லா இருக்கல. இவங்க தான் என்னோட மேம். படிச்சுட்டு இருக்கேன் ஃபோட்டோகிராஃபி. இவங்க அகனா ஃபோட்டோகிராஃபி, அகனா அகாடமி வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கும் வந்து ஃபோட்டோகிராஃபி படிக்கணும்னா மேமை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். சொல்லுங்கள் மேம், ஃபர்ஸ்ட் டேக்கும் இன்னைக்கு லாஸ்ட் டே இதுக்கும் என்கிட்ட இருக்க டிஃப்ரென்ஸை சொல்லுங்கள். இல்லை ஃபர்ஸ்ட் டே வந்து எனக்கு அந்த ஃபோட்டோ வாக்லலாம் அந்த இந்த மாதிரி பேசவே இல்லை. ஒரு சில பேரோட வந்து நமக்கு தெரியும், பார்க்கும்போதே வந்து இவங்க டெஃபினட்டா சூப்பரா ஷைன் ஆவாங்க. அண்ட் இவங்களுக்கு வந்து சொன்னா எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது லைட்டிங் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு 4 போட்டோ நான் லைட்டிங் பத்தி பேசும்போது யூ ஆர் நாட் ஏபிள் டு ரிலேட் ஆர் அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கப்புறம் அப்படியே போக போக ஒன்று பண்ணது. அண்ட் நேற்று நான் ஒரு சில போட்டோஸ் காட்டும்போது சூப்பரா சொன்னீங்க, எங்கேருந்து லைட் வந்துருக்கு, இங்கேருந்து லைட் வந்துருக்கு, இது யூஸ் பண்ணிட்டாங்க, அது யூஸ் பண்ணி. ஸோ அந்த கிராஸ்பிங் பவர் சூப்பரா இருந்துச்சு, டக்குன்னு பிடிச்சிருக்கீங்க. ஸோ ஐ எம் வெரி ஷுர் யூ ஆர் கோயிங் டு ராக் மதுரையோட கலெக்ஷன். தேங்க்யூ மேம். ஸோ பேபி வந்து வந்துட்டாங்க. நியூபார்ன் பேபினால நம்ம வந்து மாஸ்க் போட்டுலாம் வந்து எடுக்கணும். மாஸ்க்கு கேமரா எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. பேபி ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்காங்க, வந்ததுக்கப்புறம் வந்து ஷூட் பண்ணிடுவோம். இன்னைக்கு ஃபுல்லாக எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம ரூமுக்கு போயிட்டு இன்னைக்கு என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு
இதில் வந்து ஷேர் பண்ணுறேன். வாங்க இப்போ ரேபிடோ புக் பண்ணி நம்ம ரூமுக்கு போகலாம். 1 hour later. ஸோ இப்போ ரூமுக்கு வந்தாச்சு. இப்போ டைம் வந்து 6 மணி ஆயிடுச்சு. எனக்கு வந்து 9:30 தான் வந்து பஸ்ஸு. ஏடா அதுக்கப்புறம் அலைய காலங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் பேபி வந்துட்டாங்க. மாஸ்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பேபியை வச்சு ஃபஸ்ட்டு என்ன ஷாட் எடுத்தோம்னா ஐயோ மறந்துட்டேனே, அது அவ்வளவுதான். இந்த பேபியை வச்சு நம்ம வந்து 5 செட்டப்பில் வந்து ஷூட் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து பீம் பேக்கில் வந்து ஷூட் பண்ணோம். அதில் வந்து ஒரு 3 போஸ் ஸ்டாப் வாங்குற போஸ் இந்த சைடு இருக்கிறது நான் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அது வந்து க்யூட்டாக எடுத்தாச்சு. ஆனால் நியூபார்னை ஹேண்டில் பண்ணுறது செம்ம டாஸ்க்குங்க. அவங்க சும்மா லைட்டாக இப்படி பண்ணிட்டாங்கன்னா அவங்க எந்திரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் மெதுவாக பொறுமையாக தான் இருந்தோம். 1:30 வந்து ஸ்டார்ட் பண்ணோம். மேக்ஸிமம் 4:30 வந்து 5 செட்டுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. அப்புறம் இன்னொருமே வந்து சொல்லணும், சிந்து தேவை பார்க்காம இந்த 1 வீக் வந்து நான் வந்து இருந்திருக்கேன். ஏன்னா அவங்களையும் வந்து இங்கே கூட்டிகிட்டு வர முடியாது, பார்த்துக்கிறதுக்கு இன்னொரு ஆள் வந்து வேணும். ஸோ அதனால அங்கே அத்தைக்கிட்டே நான் வந்து விட்டுட்டு வந்துட்டேன். அத்தை மாமாவும் கோஆப்ரேட் பண்ணி என்னை வந்து ஒரு தூரம் வந்து அனுப்பிச்சுட்ருக்காங்க. சதீஷ் வந்து நீ போய் பண்ண, நீ போய் ஒரு வாரம் தானா, நல்லா 1 மாதம் கூட இருந்துட்டு வந்து நல்லா கற்றுட்டு வந்தால் போதும், நீ தனியாக பண்ணால் போதும் அப்படிலாம் வந்து அவனுமே சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. பார்ப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு ரேபிடோ ஏறிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ சிண்டு தேவ் அம்மா எல்லாம் வீட்டுக்கு வந்தாச்சு. ஜஸ்ட் நான் உள்ள வந்தோம். அண்ட் ஷண்முகம் வந்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டுருக்காங்க, கோயம்பேடுக்கு. ரேபிடோட போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது தான் ஃபோன் பண்ணான். நல்லபடியாக போயிட்டு தான் சரி வரணும், பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு. ஸோ இப்போ ரேபிடோ ஏறி கோயம்பேடுக்கு வந்து வந்தாச்சு. நம்ம புக் பண்ணியிருக்க அந்த லயன் ட்ராவல்ஸ் பஸ் இங்கே தான் வந்து நிற்குமா. ஸோ வந்தோடனையும் நம்மளோட இந்த லக்கேஜை தூக்கிட்டு நம்ம வந்து போகலாம். இன்னும் 1/2 hour இருக்கு. பஸ்ஸில் ஏறிட்டு பார்ப்போம். அப்படி சர்ப்ரைஸா? தாத்தா கூட்டு போயிட்டீல? தாத்தா இது கூட்டு போன? மகிழினி முக்கியமா தாத்தா முக்கியமா? தாத்தா தான் முக்கியமா? அப்ப எப்படி 4 நாளா விட்டுட்டு போயிட்ட சாமி? முட்டாய் வாங்குறதுக்கு மட்டும் தாத்தாவா? இப்ப 4 நாள் எங்க போன? 4 நாளா யாரு முட்டாய் வாங்கி கொடுத்தா? ஏய் குட்டப்பல, பஸ் ஏறியாச்சு. நம்மளோட லக்கேஜையும் வந்து சேஃபாக பண்ணியாச்சு. இந்த சைடு ஸ்க்ரீன் வந்து போட்டாச்சு. இப்போ வந்து அப்படியே படுத்துட்டு ஃபோனோட வீடியோலாம் கிருஷ்ணமே வந்து சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் டைம் வந்து சொல்லிட்டு இது பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் பதட்டமாக சிரிச்சிட்ருக்கு. சரி ஓகே, நம்ம ஊருக்கு போயிட்டு சதீஷ் பாப்பா தம்பி நிறைய வந்து பார்க்கலாம். வாங்க. The next day. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா தோரங்குறிச்சி பைபாஸ் அந்த இதில் இருக்கோம். இன்னும் நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு 45 minutes ஆகும். சதீஷ் வந்து இப்போ டைம் வந்து எத்தனை மணினா 6:10 ஆயிடுச்சு. சதீஷ் வந்து 5 மணிக்கு கிளம்பி உட்காந்துருக்காங்க. 6 மணிக்கு பஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பஸ் இன்னைக்கு வந்து கொஞ்சம் லேட்டு தான், ஸ்லோவாக போகிறாங்க. ஆக்சுவலி இறக்கி விடுறது வந்து எப்போன்னா 6:30க்கு வரலாம். ஆனால் 6:45 தான் இப்போ காட்டுது. 7 ஆயிரம் நினைக்கிறேன். சதீஷை வந்து தூங்க சொல்லிட்டேன். தூங்கு, நான் பக்கத்தில் வந்துட்டு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நம்ம போயிட்டு பார்ப்போம். ஒரு 5-10 minutesல இறங்க போகிறாங்க பெரியார் பஸ் ஸ்டாண்டில். அப்புறம் இதுக்காக தான் போயிட்டுருக்கேன். காலைல 4:30 மணிலேருந்தே எனக்கு தூக்கமே இல்லை. எப்படா வருவான்ற மாதிரி தான். பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு 1 week 10 days இந்த மாதிரி கேப் இருக்கிறதும் நமக்கு எவ்வளோ லவ் இருக்குன்றத அது வந்து காமிக்குது. இட்ஸ் குட். ஒரு 2-3 நாளாக வந்துட்டு எப்படா வருவான்னு இருக்கு. அடுத்தது இன்னொரு 10-15 நாள் எப்படா போவான்னு ஆயிரும். அது வேறு விஷயம். மேடம் ஆனால் நல்லா
கான்ஃபிடென்ட் ஆகிட்டா. நிறையா எடுத்த ஃபோட்டோஸ்லாமும் பார்த்தேன். உண்மையிலே இவ தான் உண்மையிலேயே எடுத்தாளா இல்லை மேம் எடுத்த ஃபோட்டோ எதுவும் காமிக்கிறாளா ஒரு வேலை இருக்குமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. உண்மையிலேயே நல்லா டெவலப் ஆகிருக்கா. நேற்று நைட்டு ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் ஆரம்பிச்சா, நல்லா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ ஸ்டுடியோக்கு ஒரு நேம் வைக்கணும், இங்கெல்லாம் போய் திங்ஸ்லாம் வாங்கணும், எனக்கு இந்த லைட்லாம் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நான் இந்த கேமரா நானே வாங்கிக்க போகிறேன் அவெல்லாம் வந்து லிஸ்ட்டு போட்டுட்ருக்கா. ஸோ வந்து இனிமேல் கொஞ்சம் நாளைக்கு அவ்வளோ அலப்பறை தாங்காது. ஆரம்பம் பட் நல்ல அலப்பறையாக தான் இருக்குது. அதனால் நல்லா க்ரோ ஆகிறா அப்படின்னா சந்தோஷம்தான். சொல்கிற மாதிரி தான் ஒவ்வொரு பொண்ணுங்களுமே வந்து இண்டிபெண்ட்டாக ஏர்ன் பண்ணணும். பையனை நம்பியே வந்து டிபெண்டாகி இருக்கக்கூடாது. நானும் சும்மா இல்லாமல் காலவாசலில் ஷாப்புலாம் ரெண்ட்டுக்கு இருக்குது, இங்கே வேணால் ஸ்டுடியோ வெயின்லாம் அனுப்பிச்சிட்டு இருந்தேன். இப்போ உடனே அங்கே போகிறதுல காசு இல்லை, ஆனாலும் ஒரு நம்பிக்கை. சரி இவ்வளோ நல்லா பண்ணிடுவா, ஏதாவது ஒன்று வந்துடும், இதாகிடுவோம், க்ரோ ஆயிடுவோம், ஷாப்பு ஸ்டுடியோ வைப்போம் அப்படின்ற ரேஞ்சுக்கெலாம் பேசிகிட்டு இருந்தோம். நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சில பாசிட்டிவ் வைப்ஸ். A few moments later. லூசு பாருங்க பக்க நின்றுக்கிட்டு இருக்கு. கார் வந்து 2 நிமிஷம் ஆயிடுச்சு, அதையும் பார்க்காம அது பாருங்க ஃபோன்லேயே தான் இருக்கிறது. எப்போ நோட் பண்ணி வரான்னு பார்ப்போம். மெண்டலு. ஆமாம் அவரே வீடியோ எடுக்க போகுது பாருங்க. வந்து காம நேரமா நின்றுக்கிட்டு இருக்கேன். ரைட்டில் பார்க்குறேன், லெஃப்டில் பார்க்குறேன். என்ன பின்னாடி போய் உட்கார்ற? ஓஹோ என்ன ஃபீலிங்கா? ஆமா செம்ம ஜாலியாக இருந்தேன். பேச்செல்லாம் தாராட்டு போல என்னை உறங்க வைக்க நீ இல்லை. தினமும் ஒரு முத்தம் தந்து காலை காஃபி கொடுக்க நீ இல்லை. இப்போ என்னன்னா எனக்கு நைட்டு வந்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இத்திரோண்டு குட்டி லைட்டை போட்டு தூங்கினாதான் எனக்கு வந்து பிடிக்கும். அங்கே வந்து பயந்துட்டு லைட்டை போட்டே தான் தூங்கினேன். ஆனாலும் எனக்கு லைட்டாக நைட்லாம் எந்திரிச்சிட்டா பயம். அதனால நான் ரெஸ்ட் ரூம்க்கு எந்திரிக்கவே இல்லை இந்த 1 வீக்காக. இது உனக்கு ஒரு பெருமையாடா அப்படின்னு பாருங்க. இந்த பெண்களோட இந்த பொண்டாட்டிங்கெல்லாம் இப்படி தான் இருப்பாங்க போல். சென்னையிலேருந்து இங்கே வரைக்கும் கொண்டு வந்துட்டான் அந்த பேகை. ஆனால் கார்லேருந்து வீட்டுக்கு தூக்கிட்டு போகிறதுக்கு நம்ம சப்போர்ட் தேவைப்படுது. 1 hour later. மேகலை மணிமேகலை என்னடா வெக்கமா? பிள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா. சிங்கப்பெண் இப்போ ஹோம்லி இங்கே தான் மாறிட்டாங்க. இப்போ என்னன்னா போயிட்டு மாவு வாங்கிட்டு வாங்க, தோசை சுட்டு வச்சுட்டுன்னா இட்லி சுட்டு வச்சுட்டு தூங்க போறியா? என்ன மிஸ் பண்ணவே இல்லை. ஸோ அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு தடவை கூட சொல்லவே இல்லையே மிஸ் பண்ணுறேன். முன்னாலாம் இப்போ எங்கேயாவது இப்படி விட்டுட்டு போனோம்னா மிஸ் யூ, லவ் யூ, நோவா, ஒரே ஒரு தடவை தான் ஒரு இடத்துல லவ் யூ நினைச்சேன். இதெல்லாம் இப்போ கேட்டாங்களே, ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் எதுவுமே கான்சன்ட்ரேஷனே பண்ணல. கற்றுக்கணும் அந்த மேம் கிட்ட. இவனெல்லாம் யோசிக்கவே கூடாது. யோசிச்சாலே விளங்காதுடா அப்படின்னு யோசிக்காம இருக்கா? இல்லை கற்றுக்கணும் மேம் கிட்ட. மேம் நல்லா நல்லா சொல்லித்தந்தாங்க, நல்லா பாசிட்டிவ். ஃபர்ஸ்ட் நாள்லாம் சதீஷ் வந்து மேம் கிட்ட நல்லா பேசிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள்லேருந்து நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். பொண்டாட்டி உன்னை செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. ஓகே சீக்கிரம் ஸ்டுடியோ ஆரம்பிக்கிறோம். நான் இப்பயே வந்து ஆர்டர்லாம் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அண்ணன் பையனுக்கு வந்து எங்கள் அண்ணனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஏய் இல்ல சிவிக்கு 24 வயசு ஆயிடுச்சுங்க. இன்னும் மிஞ்சி போனா 2 வருஷம் 3 வருஷத்துல கல்யாணம் ஆயிடும். இல்ல இப்ப ஆரம்பிக்க போறோம் சொல்லி வைக்கணும்ல. வாங்க அம்மா பாப்போம். வா அம்மா பாப்போம். ஏன் இப்போ அம்மா சர்ப்ரைஸ் பண்ணு, அம்மா சர்ப்ரைஸ் பண்ணு, சர்ப்ரைஸ் பண்ணு, சர்ப்ரைஸ் 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 பண்ணு. அம்மா பேன் பார்த்துட்டு இருக்காடா. அம்மா பேனியா? ஏய் அது யாரோ மாதிரி பாக்குறாடி. போச்சு அந்த பைக்கு தெரியல. நீ தான் அம்மான்னு மறந்துடுச்சு போல. சின்டோ நான் யாரு? ஆமா நீங்க யாரு? ஏய் ஏதோ பேசுடி. அதான் உனக்கு பிடிக்கல. என்னால முடியலடா. அம்மா உனக்காக என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? ஒண்ணுமே வாங்கிட்டு வரல. எங்க அம்மா சொல்லுங்க, எங்க அம்மா
வா நீ என்னப்பா என்னதான் சொல்லுவ? அம்மா வேணா சொல்லுவேன், அம்மா வேணா சொல்லுவேன். என்னடா கை கொடுக்குற மாதிரி வந்துட்டு இது மேலே தடையா சொல்லுற? அங்கே ஒரு அம்மனை கூட்டிட்டோம்லக்கா, அது கண்டுக்க கூட இல்லை உன்னைய. போடா டேய், வீட்டில் ஏதாவது வேலை இருந்தால் போய் பாரு. ஏய்